இங்க படத்தோட ஹீரோ வந்து ஒரு லாட்ரி சீட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல சீன் கட் பண்ணி ஒரு பெரியவர் வந்து காட்டுறாங்க. அவங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வாயும் வயிறுமா அவங்க வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க அப்படி சொல்லி இங்க வந்திருக்கும். என்னதான் பிரச்சனை அப்படி சொல்லி அவங்க மாமியார் வீட்டுல அவங்க அப்பா போய் கேட்க போனா அவங்க அப்பாவையும் ரொம்ப அசிங்கமா பேசி அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. நகை போடல அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. அந்த பெரியவர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கப்பதான் ஹீரோவோட கடையை பாக்குறாரு. அந்த கடையில போய் லாட்ரி சீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு காசை பார்த்தா காசு எங்கேயோ தொலைச்சிடுறாரு. காசை தொலைச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சீட்லாம் நீங்க வச்சிருங்க, நான் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அதையும் எடுத்து அவருக்காக பத்திரமா வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் ஹீரோ கடைக்கு வந்து ஒரு கால் வருது, உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கோடி வந்து சீட்டு வந்து பரிசா விழுந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. அது யாருக்குன்னு பார்த்தா அந்த பெரியவருக்கு தான். இதை கூப்பிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றப்ப அவங்க ஒய்ஃப் வந்து காசு கொடுக்காம தானே வாங்கியிருக்காரு, இது நம்மளே வச்சுக்கலாம் அப்படி சொல்லி சொல்றப்ப ஹீரோ வந்து அடுத்தவங்க காசு நம்ம வச்சுக்க கூடாது அப்படி சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க வைஃப் வந்து கேட்காம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிடுறாங்க. அவங்களுமே ஹீரோவோட லொகேஷன் வச்சு ஹீரோவை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஹீரோ வந்து தப்பிச்சு போயிடுறான். சீன்ல அந்த பெரியவரோட பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு கால் பண்ணா, என் பையனுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் அப்படி சொல்றதுனால இந்த பொண்ணு தப்பான முடிவெடுக்க போறா. அப்பதான் ஹீரோ வந்து அவரை கண்டுபிடிச்சு இங்க வந்து, இனிமேல் உங்க கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு, உங்க பொண்ணை நீங்க அழகா மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம், உங்க ஒய்ஃபையும் நீங்க பாத்துக்கலாம் அப்படி சொல்லி சந்தோஷமா அந்த லாட்ரி சீட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு.